வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஷோரூம்க்கு வந்த ரோஹிணி, என் வயிற்றில் வளர்றது உன்னோட குழந்தை மனோஜ். அந்த அக்கறை, கவலை, பாசம் ஏதாச்சும் கொஞ்சமாவது இருக்கா? இனிமே நான் செக்கப்புக்கு போகும்போது நீ என் கூட வரணும் அப்படின்னு பயங்கர கோவமா மிரட்டுறாங்க ரோஹிணி. கொஞ்சம் தள்ளி நின்றுகிட்டு இருக்க சக்திவேல், பப்பரப்பா மனோஜ் இங்கே வாங்கன்ற மாதிரி ஜாட காட்டுறாரு. ரோஹிணி, ஒரு நிமிஷம் உட்காரு, வரேன் அப்படின்னு மனோஜ் அந்த பக்கம் போக ரோஹிணி உட்காடுறாங்க. இங்கே வாங்க அப்படின்னு வந்த மனோஜை இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு போறாரு. என்ன விஷயம் சார்னு மனோஜ் கேட்க, ரோஹிணி 1,25,000 ரூபாய் ஹாஸ்பிட்டலில் கட்டி இருக்கேன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சக்திவேல் கேட்க, ஆமாங்க சாருங்கிறாரு மனோஜ். அப்படிதான் சொல்கிறான்றாரு. அந்த பணம் எப்படி வந்துச்சு? நீங்கள் தேவிகா கிட்ட வாங்கி கொடுத்த பணம் தானே அது அப்படின்னு சக்திவேல் கேட்க, மனோஜும் ஆமான்றாரு. அந்த 5 லட்சத்தில் 1,25,000 ரூபாய் போச்சுன்னா மீதி 3,75,000 ரூபாய் இருக்கும்ல அப்படின்னு சக்திவேல் கேட்க, ஆமாங்க சாருங்கிறாரு மனோஜ். நான் கூட இதை பற்றி யோசிக்கவே இல்லைன்னு மனோஜ் சொல்ல, நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, ஏன்னா சம்பள பாக்கி அவங்களுக்கு தானே இருக்கு அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு. எதுக்குடா இவ்வளோ பெரிய கணக்கு சொன்னாங்கன்னு பார்த்தா இவங்க 2 பேருக்காக தான் பேசியிருக்காரு போல. மனோஜ் வேற ஏதோ கணக்குன்னு நினைச்சு எல்லாம் கேட்டு முடிக்க அவர் பொசுக்குன்னு இதை சொல்லிட செம்ம டென்ஷன் ஆகுற மனோஜ் இவங்க 2 பேரையும் பார்த்து முறைக்கிறாரு. ஆமாம் மனோஜ் சார் எங்களுக்கு ஏதோ சப்போர்ட்டா பேசுறாரு, நீ என்னன்னு தான் கேளுங்கிறாரு மொட்டை பாஸ். மனோஜும் குறையாத கோவத்தோட அப்படியே சக்திவேல் பக்கம் திரும்ப, நீங்கள் ஒரு 50,000 ரோஹிணி கிட்ட கேளுங்களேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, எப்படி என்னன்னு கேட்குறது அப்படின்னு மனோஜ் தயங்கிட்டே கேட்குறாரு. டீலருக்கு பணம் தரணும்னு சொல்லி கேளுங்க, டீலர் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாருன்னு சொல்லுங்க, பணம் தரலைன்னா பொருளை எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சொல்கிறாருன்னு மிரட்டுறாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அப்படி சொன்னால் பணம் கொடுப்பாளா அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு சக்திவேல் சொல்ல, ஜீவாவும் மொட்டபாசும் ஆஹா நமக்கு சம்பளம் வந்துடும் அப்படின்னு சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. சரிங்க சார், நான் கேட்டு பார்க்குறேன்றாரு மனோஜ். உடனே மொட்டை பாஸ், ஆல் தி பெஸ்ட் ப்ரோ அப்படின்னு அவரோட கையை குலுக்கி வாழ்த்து சொல்கிறாரு. இதுக்கு தான் கூப்பிட்டீங்களாக்கும் அப்படின்னு ஒரு முறைச்சிட்டு மனோஜ் மறுபடியும் ரோஹிணி கிட்ட வர்றாரு. வந்த வேகத்தில், ரோஹிணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாரு. என்ன வேணும் அப்படின்னு ரோஹிணி கேட்க, எனக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே ரோஹிணி படார்னு 50,000மா எதுக்குன்னு கேட்டுக்கிட்டே எழுந்து நிற்கிறாங்க. டீலருக்கு பணம் தரணும், அவர் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாரு, நான் பணத்தை கொடுக்கலன்னா டீலர் வந்து பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சொல்கிறாரு, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு மனோஜ் முகத்தை பரிதாபமாக வச்சுட்டு சொல்கிறாரு. அப்போது தேவிகா கிட்ட வாங்கின இன்னொரு 5 லட்சம் எங்கே போச்சு மனோஜ்? அப்படியா, சரி நான் தர்றேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இங்கே இவங்க 2 பேர் முகத்துலேயும் வெளிச்சம் தாண்டவம் ஆடுது. ரொம்ப தேங்க்ஸ் ரோஹிணி அப்படின்னு மனோஜ் சொல்ல, உனக்கு பணம் வேணும்னா மட்டும்தான் என்னோட ஞாபகம் வரும் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. சச்சா அப்படிலாம் இல்லை, வேறு வழி தெரியல எனக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல, சரி நான் உனக்கு அனுப்புகிறேன், நீ என்னை மதிக்கலைன்னாலும் நான் உனக்கு உண்மையாக தான் இருக்கேன், நான் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்றாங்க ரோஹிணி. இல்லை கையில் கேஷாக கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, சரி நான் போய் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்றாங்க ரோஹிணி. மறுபடியும் தேங்க்ஸ் ரோஹிணிங்கிறார் அவர். அப்புறம் நான் சொன்னதை மறந்துடாத, நீ கண்டிப்பாக என் கூட செக்கப்புக்கு வரணும் அப்படின்னு ரோஹிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க எப்போ போவாங்கன்னு பார்த்துட்டு இருக்க 3 பேரும் படார்னு மனோஜ் கிட்ட வந்து நிற்கிறாங்க. ப்ரோ கரெக்டாக கேட்ட, கையை கொடு, பரவாயில்ல நல்ல வேலை, சக்திவேல் சார் கரெக்டான டயத்தில் ஞாபகப்படுத்தினாரு அப்படின்னு மொட்டபா சொல்ல, சரி சரி அதான் உங்களுக்கு சம்பளம் வர்றது உறுதி ஆயிடுச்சுல்ல, இனிமே எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டீங்கல்ல அப்படின்னு மனோஜ் கேட்க, அப்படிங்கிறாங்க ஜீவா. ஆனால் ப்ரோ மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு மொட்டபாஸ் ஹார்ட் இருக்க ஏரியாவை தட்டிக்கிட்டே சொல்ல, மனோஜ் சக்திவேல் 2 பேரும் என்னன்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன உறுத்திட்டு இருக்கு அப்படின்னு சிடுசிடுக்கிறாரு மனோஜ். இல்லை இப்போ எங்களுக்கு சம்பளம் வர்றதுக்கு கூட ரோஹிணி தான் காரணம், அவங்க பணத்தை வாங்கி தான் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படின்றாரு மனோஜ். அப்படி பார்க்கும்போது நாங்கள் உனக்கு உண்மையாக இருக்கிறத விட ரோஹிணிக்கு தானே உண்மையாக இருக்கணும்
அப்படின்னு சந்தோஷ் கேட்க ஆன்னு திகைச்சு போய் பார்க்குறாரு மனோஜ். ஏன் ஜீவான்னு கூப்பிட அவங்க திரும்புகிறாங்க. நாம் மனோஜ் ப்ரோவோட செகண்ட் மேரேஜ் பற்றி ரோஹிணி கிட்ட சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சந்தோஷ் கேட்க உடனே ஜீவா அது வந்துங்க சார்னு ஆரம்பிக்கிறாங்க. போதும் அப்படின்னு தலைக்கு மேலே கையெடுத்து கும்பிடுற மனோஜ், தயவு செஞ்சு இப்படிலாம் யோசிக்காதீங்க. இனிமே உங்கள் சம்பளம் கரெக்டாக வந்து சேரும். போங்க அப்படின்னு அவர் தூக்குன கையை லைட்டாக இறக்க தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு அவரோட கையை இறக்கி விட்டுட்டு சந்தோஷ் அங்கேருந்து போகிறாரு. ஒரு பெரிய விஷயத்துக்கு தீர்வு சொன்ன கெத்தில் சக்திவேல் நின்றுட்டுருக்க மனோஜ் ரொம்பவே குழம்பி போய் லைட்டாக டிப்ரெஸ்டாக இருக்காரு. சிந்தாமணியோட கார் அவங்க அப்பா வீட்டுக்கு வருது. சிந்தாமணி ஃப்ரண்ட்ல இருந்து இறங்க பின்னாடியிலேருந்து ரேகாவும் சத்யாவும் இறங்குறாங்க. உடனே வாட்ச்மேன் கேட்டை திறந்து விட்டுட்டு எல்லாருக்குமே வணக்கம் சொல்றாரு. சத்யாவுக்குமே வாங்க சார்னு சொல்றாரு. வேகமா வர்ற சிந்தாமணி வா ரேகா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வந்து ஒரு பெட்ரூமை திறக்கிறாங்க. அங்கே மிஸ்டர் மூர்த்தி உடம்பு முடியாம பெட்ல படுத்திருக்காரு. ஒரு மாதிரி சரிவா உட்கார்ந்துருக்க. கதவை திறந்த சிந்தாமணி அழுதுகிட்டே அவர்கிட்ட ஓடுறாங்க. போய் அவர் பக்கத்துல உட்காந்து என்னங்க என்னங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க, நம்ம பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரேகா கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருக்காங்க. முகம் மட்டும் லைட்டாக கசங்கி இருக்கு. பக்கத்தில் சத்யாவும் நிற்கிறாரு. அவர் கண்ணை திறக்காமையே வேண்டாம் சிந்தாமணி, சும்மா சொல்லாத, நம்ம பொண்ணு வரமாட்டா, அவ நம்மளை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டா, அவ வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தலையை சாச்சிக்கிறாரு. அப்போதான் ரேகா டேடின்னு கூப்பிட்டுட்டு பக்கத்தில் வர சிந்தாமணி எழுந்து அந்த இடத்த விடுறாங்க. உடனே ரேகா அங்கே உட்காந்துக்கிறாங்க. டேடி அப்படின்னு மறுபடியும் கூப்பிட ரேகா அம்மாடி ரேகா வந்துட்டியாம்மா அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆகுறாரு. என்னாச்சு டேடி உங்களுக்கு அப்படின்னு ரேகா கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே அழறாரு. சிந்தாமணி நீ தான் போய் கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு மூர்த்தி கேட்க சிந்தாமணி அழுகையோட ஆமாங்கன்றாங்க. என் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவ மனசை கஷ்டப்படுத்த வேண்டான்னு சொன்னேன்ல அப்படின்னு மூர்த்தி சொல்ல இல்லைங்க, அவ வந்தா உங்க மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு தான் கூட்டிட்டு வந்தேங்க. தூக்கத்துல கூட நீங்க அவ பேரை தானேங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சிந்தாமணியை அழுதுகிட்டே சொல்றாங்க. இப்போதான் ரேகா அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு டேடி என்னாச்சு டேடி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு லைட்டான அழுகையோட கேட்குறாங்க. சிந்தாமணி சத்யாவை திரும்பி பார்க்க சத்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. லைட்டாக கலங்கின முகத்தோட அப்படியே நிற்கிறாரு. மூர்த்தி ரேகா பக்கம் திரும்பி அழாதம்மா, எனக்கு இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்குன்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு உனக்கே தெரியும். ஆரோக்கியமா இருக்கேன்னு தான் நினைச்சேன், இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு மூர்த்தியும் கலங்கி போய் சொல்றாரு. ஏங்க உடம்பு என்னதான் ஆரோக்கியமா இருந்தாலும் மனசுல கவலை இருந்தா அது உடம்ப பாதிக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிந்தாமணி சத்யாவை பாக்குறாங்க. எப்படி சிந்தாமணி கவலைப்படாம இருக்க முடியும்? நம்ம ஒரே பொண்ணு நம்ம பக்கத்துல இல்லாம போயிட்டா. ஒரு நாள் கூட நான் அவகிட்ட பேசாம இருந்ததில்ல அப்படின்னு மூர்த்தி சொல்ல சொல்ல ரேகா அழுதுட்டு உட்கார்ந்துருக்காங்க. இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவரு கடகடன்னு அழ ஆரம்பிச்சிடுறாரு. ப்ளீஸ் டேடி அழாதீங்க டேடி அப்படின்றாங்க ரேகா. அவரு விடாம அழுதுகிட்டே இருக்க ஏங்க டாக்டர் உங்களை உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்க, அழாதீங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல டேடி அழாதீங்க டேடி நான் தான் வந்துட்டேன் இல்லைன்றாங்க ரேகா. ஏம்மா ரேகா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேம்மா அப்படின்னு அவர் அழ நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் டேடி அப்படின்னு ரேகாவை அழுதுட்டு இருக்காங்க. அழாதம்மா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்க ரேகா அவருக்கு எப்போதுமே ஓ நினப்பு தான், உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த கவலையிலேயே அவரு சரியா சாப்பிட்றதில்ல தூங்கறதில்ல அப்படின்னு சிந்தாமணி சொல்ல டேடி ரொம்ப சாரி டேடி, நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ரேகா சொல்ல சத்யா மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்காரு. பரவாயில்லம்மா, நீ தான் இப்போ வந்துட்டல்ல, இப்போ உன் முகத்தை பார்த்த உடனேயே எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சுமா, இனிமே எனக்கு ஒன்றும் ஆகாதுமா அப்படின்னு அவர் கலங்கின குரல்லையே சொல்ல சிந்தாமணி அப்பப்போ திரும்பி சத்யாவோட ரியாக்ஷனை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாம அப்படியே நின்றுகிட்டு இருக்காரு. நீ எங்கேயும் போகாம என் பக்கத்துலயே இருமா அப்படின்னு மூர்த்தி சொல்ல ரேகா எதுவும் சொல்லாம பார்க்குறாங்க. ரேகா நீ அவர் பக்கத்தில் இருந்தாலே அவருக்கு ஆறுதலாக இருக்கும், எல்லாம் சரியாயிடும், சீக்கிரமாவே குணம் ஆயிடுவாரு அப்படின்னு சிந்தாமணியும் சொல்ல
ரேகா அவங்க அம்மாவை நிமிர்ந்து பார்க்குறாங்க. ரேகாவை மூர்த்தியும் சிந்தாமணியும் பார்த்துட்டு இருக்க அவங்க எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரு பொண்ணு தானே ரேகா, நீ இல்லாமல் எங்களுக்கு வேற என்ன வாழ்க்கை இருக்கு? யாருக்காக நாங்கள் இவ்வளவு சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கிறோம்? எல்லாமே உன் ஒருத்திக்காக தானே. நீயே எங்கள் கூட இல்லாமல் நாங்கள் எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் போச்சு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அம்மா அப்படிலாம் பேசாதம்மா அப்படின்னு எழுந்து வர்றாங்க ரேகா. ரேகா, மருந்து மாத்திரையை விட உன் அப்பாவை உன்னால தான் குணப்படுத்த முடியும். பாரு, இப்போதான் அவருக்கு அவர் முகத்தில் உன்னை பார்த்ததும் எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, மூர்த்தியும் கண்ணீரோட லைட்டாக ஆமான்னு தலையாட்டுறாரு. ரேகா அப்படியே ஓரமாக சத்யாவை பார்க்குறாங்க. அதுக்குள்ளே சிந்தாமணி அவங்க கையை பிடிச்சி, அதுக்காக தான் உன்னை வர சொன்னேம்மா, அவரை சரி பண்ணுற மருந்தே நீ தானே, நீ அவரை பாதையிலேயே விட்டுட்டு போயிட்டேன்னு தான் அவர் இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க. சிந்தாமணி விடு, எதுக்கு குழந்தைய அழ வச்சிட்டு இருக்கிற? என்ன இருந்தாலும் அவ நம்ம பொண்ணு தானே அப்படின்னு மூர்த்தி சொல்ல, சத்யாவை பார்க்குறாங்க ரேகா. சார், இப்படி உங்களுக்கு ஆகும்னு நாங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல, சாரி சாருங்கிறாரு. சத்யா சொல்லி முடிச்சதும் மறுபடியும் பொண்ணுகிட்ட திரும்புகிற சிந்தாமணி, நாங்கள் யோசிச்சு பார்த்தோம், நாங்கள் பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா பெரிய வசதியான இடமா இருந்திருக்கலாம். ஆனா அந்த வாழ்க்கை உன் மனசுக்கு பிடிச்சதா இருந்திருக்குமான்னு தெரியல. இப்ப நீயே உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடிக்கிட்ட, அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தானே. வழியிற கண்ணீரை துடைக்கிறாங்க சிந்தாமணி. டேடி, நான் உங்களை விட்டு போகணும்லாம் நினைக்கவே இல்லை, என் மனசுல இருக்கதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு தான் நினைச்சேன் அப்படின்னு ரேகா சொல்ல, ரேகா அது எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுமா. நானும் உன் அப்பாவும் சில விஷயங்களை யோசிச்சு பார்த்தோம், எங்களுக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம், அதான் உங்க கல்யாணத்தை நாங்க ஏத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சத்யாவையும் ரேகாவையும் மாறி மாறி பார்த்து சொல்றாங்க சிந்தாமணி. சத்யா நம்ப முடியாத பார்வை பார்க்க ரேகாவாலையும் நம்பவே முடியல. ரொம்பவே எக்ஸைட் ஆகி அம்மாவையும் அப்பாவையும் மாறி மாறி பார்த்துட்டு, அம்மா உண்மையாவாமான்னு கேட்குறாங்க. சிந்தாமணியை ஆமான்னு தலையாடுறாங்க. அவங்க அப்பாவும் சின்ன சிரிப்போட, ஆமாண்டா கண்ணா, உனக்குன்னு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை வேணும், எங்களுக்கு எங்க பொண்ணு வேணும், ஓ சந்தோஷம்தான் எங்க சந்தோஷம் அப்படின்னு மூர்த்தி சொல்ல, ரேகா ரொம்பவே நெகிழ்ச்சியாகி கண்ணீர் விட ஆரம்பிக்கிறாங்க. சிந்தாமணி சத்யாவை பார்த்து லைட்டா சிரிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு நிக்கிறாரு சத்யா. சத்யா இங்க வாப்பான்னு கூப்பிட அவர் நேரா வந்து அவர் பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை, நீ ஜெனியனா தான் நடந்துகிட்ட, நீ ரேகாவை விரும்புறத என்கிட்ட தைரியமா சொன்ன, நான் தான் கொஞ்சம் வரட்டு கௌரவம் பார்த்தேன், நான் விட்டு கொடுத்து போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. இன்னைக்கு என் பொண்ணு விரும்பின வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சிருச்சு, எங்களுக்கு அது போதும்பா, முழு மனசோட உன்னை எங்க வீட்டு மாப்பிள்ளையா ஏத்துக்கிறோம்ப்பா அப்படின்னு மூர்த்தி சொல்ல, தேங்க்யூ சார்னு சத்யாவும் தலையாடுறாரு. இப்போ நான் உன் ஓனர் இல்லப்பா, உன்னோட மாமனார்னு சொல்ல சத்யா புன்னகையோட பாக்குறாரு. மாமான்னு கூப்பிடுன்னு சொல்ல தேங்க்யூ அங்கிள்ங்கிறாரு சத்யா. உடனே ரேகாவும் வேகமா வந்து அவங்க அப்பாவோட தலைமாட்டில் உட்காந்து அவரோட கையை எடுத்துக்கிட்டு, தேங்க்யூ ஸோ மச் டேடி அப்படிங்கிறாங்க ரேகா. ரொம்ப சந்தோஷம்டா, நீ வந்துட்டல்ல அது போதும் எனக்கு அப்படிங்கிறாரு மூர்த்தி. சிந்தாமணி ரேகாவோட இன்னொரு கையை பிடிச்சிக்கிட்டு, மாப்பிள்ள நீங்கள் எங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்குவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனாலும் இந்த நேரத்தில் ரேகா இவர் பக்கத்தில் இருந்தா அவருக்கு கொஞ்சம் சீக்கிரமா குணம் ஆயிடும், அதனால் அவ கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டுமே அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, உடனே சத்யாவோட முகம் மாறிடுது. ரேகா ரொம்ப ஆர்வமா சத்யாவோட முகத்தை பார்க்குறாங்க. சிந்தாமணியும் இவன் என்ன இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்துருக்கான்னு பார்த்துட்டு இருக்க. மூர்த்தியும் சிந்தாமணி முகத்தையே பார்த்துட்டு இருக்காரு. அவங்களும் கண்ணாலேயே ஏதோ மூர்த்திக்கிட்ட ஜாடையா பேசுறாங்க. அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்குது. ரேகா அவங்க அப்பாவை திரும்பி பார்க்க உடனே அவர் பார்வையை மாத்திக்கிட்டு, சிந்தாமணி எதுக்கு இதெல்லாம், என் பொண்ணு என்னை பார்த்துட்டா எனக்கு அதுவே தெம்பா இருக்கு, அவளை தொல்லை பண்ண வேண்டாமாங்கிறாரு. அதுக்குள்ள அவங்க வீட்டு மெய்டு, அம்மா ஜூஸ்மா அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்க, குடன்னு வாங்குற சிந்தாமணி, ஏங்க இந்தாங்க, சரியா சாப்பிடாம இருக்கீங்க, இந்த ஜூஸையாவது குடிங்க அப்படின்னு நீட்ட சத்யாவும் ஒரு பெட்ல இருந்து எழுந்து நிற்கிறாரு. இந்த பக்கம் உட்கார்ந்திருந்த ரேகாவும் அந்த பக்கம் நகர்ந்து போய் நிற்கிறாங்க. வேண்டாம் சிந்தாமணி விட்டுடு அப்படின்னு மூர்த்தி சொல்ல, இந்தாங்க கொஞ்சம் சொன்னா கேளுங்க குடிங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா குடுமா அப்படின்னு கையில வாங்கிட்டு இருக்க சிந்தாமணி, வேணான்னு சொல்றேன்ல அப்படின்னு ரொம்ப சலிப்பா சொல்றாரு மூர்த்தி. கையில வாங்கின ரேகா மறுபடியும் அவர் தலைமாட்டிட்டு உட்காந்து,
அப்பா எதுவும் சாப்பிடாம இருக்கக்கூடாது, குடிங்க அப்படின்னு அவர் வாயில ஊட்டி விடுறாங்க. ஒரு முடம் குடிக்கிறவரு லைட்டா பொறையற மாதிரி இருக்க மெல்ல எழுந்து உட்காந்து வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. சிந்தாமணி இதை புன்னகையோட பார்த்துக்கிட்டே சத்யா கிட்ட வர்றாங்க. பாத்தீங்களா மாப்பிள்ள, அவரோட பொண்ணு பேச்ச மட்டும்தான் கேட்பாரு. அதுக்காக தான் ரேகா கொஞ்ச நாள் அவர் கூட இருந்து பார்த்துக்கிட்டா அவருக்கு நல்லா இருக்கும்னு பார்க்குறேன் அப்படிங்கிற சிந்தாமணி சத்யாவோட கண்களை நேருக்கு நேரா பாக்குறாங்க. அப்போதும் சத்யா எதுவுமே சொல்லாம அப்படியே நின்றுட்டு இருக்க, சத்யா ஒரு நிமிஷம் அப்படின்னு ரேகா எழுந்து வர்றாங்க. ரேகா வெளியே போக கூடவே சத்யாவும் போறாரு. வெளியே வந்த ரேகா, சத்யா என் அப்பாவை நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்றாங்க. ஏய் பயப்படாத ரேகா, அதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறாரு சத்யா. இல்ல கொஞ்ச நாளைக்கு நான் அப்பா கூட இருந்து அவரை பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். நீயே பார்த்தல அவர் என் மேல எவ்வளவு அஃபெக்ஷனா இருக்காருன்னு. கொஞ்ச நாள் அவர் கூட இருந்து பார்த்துக்கவான்னு ரேகா கேக்குறாங்க. என்ன ரேகா, இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்கணுமா? இந்த மாதிரி நேரத்துல தான் நீ அவர் கூட இருக்கணும். இப்ப நீ இருந்து அவரை பார்த்துக்கோ, அப்புறமா வேணா கூட வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சத்யா சொல்ல ரேகாவும் சிரிச்சுட்டு தேங்க்ஸ் சத்யான்னு அவர் கையில தட்டிட்டு கையை பிடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ், சரி வா அப்படின்னு ரேகாவை கூட்டிக்கிட்டு உள்ளர வர்றாரு சத்யா. சிந்தாமணி கதவுக்கு கொஞ்சம் பக்கத்துலயே நின்றுட்டு இருக்க உள்ளர வர்ற ரெண்டு பேரும் நேரா மூர்த்தி கிட்ட போறாங்க. மூர்த்தி ஜூஸை குடிச்சிட்டு மறுபடியும் படுத்திருக்காரு. அங்கிள், ரேகா உங்க கூட இருக்கதான் ஆசைப்படுறா. ரேகா இப்ப இங்கேயே இருக்கட்டும் அங்கிள், நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறேன்றாரு சத்யா. தேங்க்ஸ்பா அப்படின்னு மூர்த்தி சொல்ல, மாப்பிள்ள இந்த அளவுக்கு என் பொண்ணு மனசை புரிஞ்சு வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள அப்படின்றாங்க சிந்தாமணி. சத்யா ஒரு சின்ன சிரிப்போட மூர்த்தி கிட்ட திரும்பி, அங்கிள் உடம்ப பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அவர் கை மேல கைய வச்சு சொல்றாரு. சரிப்பா அப்படின்னு மூர்த்தி சொல்ல, ரேகா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சத்யா அங்கிருந்து கிளம்புறாரு. ரேகாவும் அவரை வழி அனுப்புறதுக்கு கூட வந்துட்டு இருக்காங்க. சிந்தாமணி கிட்ட வர்ற சத்யா, ஆன்ட்டி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சரிங்க மாப்பிள்ளன்றாங்க சிந்தாமணி. சத்யா நடக்க ஆரம்பிக்க, அனுப்பிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு ரேகாவும் போறாங்க. மாடியில ரூம் கட்டுறதுக்கு பூஜை போட ரெடி ஆயிட்டாங்க. மீனா கீழே உட்காந்து வேலையெல்லாம் ஏதோ எடுத்து கொடுத்துட்டு இருக்க பக்கத்துல ஸ்வேதா நிக்கிறாங்க. அவங்க பக்கத்துல மேஸ்திரி கூட 2 பேர் வேலைக்குன்னு இருக்காங்க. இங்க பாருங்க, பூஜை வேலையெல்லாம் முடிஞ்சதும் வேலையை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு அந்த மேஸ்திரி சொல்ல, சரிங்கக்கா சரிங்கக்கான்றாங்க 2 பேரும். எதாவது எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல, புரியுதா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. சரிக்கா நவரும். சரிக்கா நான் அந்த லேடியும் தலையாட்டுறாங்க. சாமி கும்பிட்டுக்கோங்கன்னு அவங்க சொல்ல, முத்து, ஸ்ருதி, ரவி 3 பேரும் மாடிக்கு வர்றாங்க. அங்கே கொஞ்சம் செங்கல் குமியலாக கொட்டி இருக்காங்க. ஒரு தகர சட்டி, 2 பிளாஸ்டிக் குடம் இருக்கு. ஒரு 3 செங்கலுக்கு பட்டை போட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. பக்கத்துல ஒரு சுவாமி படத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கடகடன்னு வேலையை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு மேஸ்திரி சொல்லிட்டு இருக்க, சரிக்கான்றாரு அவரு. என்னங்கக்கா எல்லாம் ஓகே தானே அப்படின்னு முத்து கேட்க, எல்லாம் சரியா இருக்குப்பா, ரெடியா இருக்கு. ஈசானிய மூலையில பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள முதல் செங்கலை எடுத்து வச்சு பூஜையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு மேஸ்திரி சொல்றாங்க. அக்கா உங்களை பத்தி ரொம்ப நல்லா சொல்லியிருக்கேன், எல்லாம் கரெக்டா நடக்கணும் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, கரெக்டம்மா, எல்லாத்தையும் நான் நல்லா பார்த்துக்கிறேம்மா, கூடிய சீக்கிரம் இங்கே ஒரு அழகான ரூம் இருக்கும் அப்படின்னு மேஸ்திரி ஸ்வேதாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எழுந்திருக்கிற மீனா, ஏங்க கொஞ்சம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வர அவங்க கூடவே சந்திரா, சீதா, ஸ்வேதா, ஸ்ருதி, ரவின்னு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. மாமா இருந்தா முதல் செங்கலை அவங்கள எடுத்து வைக்க சொல்லலாம் அப்படின்னு மீனா சொல்ல, ஆமாம் அண்ணன் கையால் ஆரம்பிச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சந்திராவும் சொல்ல, அவர் தான் பாட்டி ஊர்ல இருக்காரு, பாட்டி நல்லா இருந்திருந்தாங்கன்னா அவங்களையே வர வச்சு அவங்க கையாலேயே தொடங்கி இருந்திருக்கலாங்கிறாரு முத்து. ஏங்க பாட்டி சீக்கிரம் சரியாயிடுவாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு மீனா சொல்ல, ஆமா மாப்பிள்ள அவங்க மனசுக்கு எந்த குறையும் வராதுன்றாங்க சந்திரா. மாமாவுக்கு அடுத்து இந்த வீட்டில் பெரியவங்க அத்தை தான், அவங்க வந்து முதல் செங்கலை எடுத்து வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, யாரு ஏன் அம்மாவா? அவங்க வந்து எடுத்து வச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க, நீ வேற அப்படின்றாரு முத்து. மீனா அப்படின்னு ஸ்ருதி கூப்பிட திரும்புறாங்க மீனா. ஆன்ட்டி உங்களை எவ்வளவுதான் ஹர்ட் பண்ணாலும்
நீங்க அவங்க மேல இவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அக்கா எப்பவுமே இப்படிதாங்க, அவளை மற்றவங்க வெறுத்தாலும் அவளுக்கு யாரையுமே வெறுக்க தெரியாது அப்படின்னு சீதா மீனாவுக்கு பலமா முட்டு கொடுக்குறாங்க. அது அண்ணியோட கேரக்டர். ஆனா அம்மாவுக்கு அது புரியலையேங்கிறாரு ரவி. அண்ணி, நீங்க போய் அம்மா கிட்ட சொன்னா அவங்க உங்களை திட்ட தான் செய்வாங்க அப்படின்னு ரவி சொல்ல, அப்படி இல்லை ரவி, எங்களுக்காக ஒரு ரூம் கட்ட போறோம். இந்த வீட்டை இவ்வளவு நாளா கட்டி காப்பாத்தி எடுத்துட்டு வந்தது அத்தையும் மாமாவும் தான். அவங்க இல்லைன்னா இந்த வீடும் இல்லை, இந்த குடும்பமும் இல்லை. அவங்க ஆசீர்வாதத்தோட ஆரம்பிச்சா எங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், அத்தைக்கும் நாங்க மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. நீங்க ஆசைப்படுறதெல்லாம் சரிதாங்க நீ. மனோஜ்காகனா அம்மா வருவாங்க, ஆனா உங்களுக்காக வருவாங்களான்னு தெரியல அப்படின்னு ரவி சொல்ல, மீனா கொஞ்ச நேரம் யோசனையா இருக்கவங்க அப்படியே திரும்பி முத்துவை பார்க்குறாங்க. உடனே அவர் ஒரு மலர்ச்சியோட, அம்மா இங்கே வந்து செங்கலை எடுத்து வைக்கணும்னு முடிவு பண்ண ஒரு ஆள் நினைச்சா போதுங்கிறாரு. உடனே யாருங்கன்னு மீனா ஆர்வமாக கேட்குறாங்க. பலகுரல் அப்படின்னு முத்து சொல்ல, இட்ஸ் மீ அப்படின்னு பலகுரல் கேட்க, எஸ் அஃப்கோர்ஸ், அந்த ட்ரிக் உனக்கு தான் தெரியுங்கிறாரு முத்து. யூ ஆர் ரைட். என்ன சொன்னா ஆன்ட்டியை வர வைக்க முடியும்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் ரெடி பண்ணுங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு ஸ்ருதி திரும்ப அவங்களோட கையை வேகமா பிடிக்கிற ரவி எப்படின்னு கேட்குறாரு. வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு ஸ்ருதி போறாங்க. ரவி கூட்டிட்டு வந்துருவாங்களா அப்படின்னு மீனா கேட்க, ஐடியா இல்லாம போயிருக்க மாட்டா, பார்க்கலாம் நீங்கிறாரு ரவி. மாப்பிள்ள, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்க 2 பேரோட உழைப்பால இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சந்திரா முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்க, எல்லாம் உங்க பொண்ணு கொடுத்த நம்பிக்கை தான் அத்தைங்கிறாரு முத்து. ஏங்க என்னங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, அவங்க அம்மா மீனாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. விஜயா அவங்களோட ஆஸ்தான சேர்ல உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு லைட்டா ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி அதை பார்த்துக்கிட்டே உள்ளார வர்றவங்க ஆன்ட்டி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பக்கத்து சோஃபால உட்காடுறாங்க. விஜயாவும் கண்ணை முழிச்சு அப்படிங்கிறாங்க. சொல்லு ஸ்ருதி அப்படின்னு கேட்க, அவங்க மொபைல் ஆன் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கன்னு காமிக்கிறாங்க. என்னது அப்படின்னு விஜயா கேட்க, அன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்தோம்ல அந்த மாடி விஷயத்துல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஆமாங்கிறாங்க விஜயா. அது வைரலா போயிட்டு இருக்கு ஆண்டி. மாமியார்னா இவங்கள மாதிரி தான் இருக்கணும், இவங்க தான் இந்த பெஸ்ட் மாமியார்னு கமெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, விஜயா ரொம்ப பெருமிதமா கொஞ்சம் நிமித்திக்கிட்டு அப்படியா சொல்றேன்னு கேக்குறாங்க. ஆமா ஆண்டி, இங்க பாருங்க எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்குன்னு அப்படின்னு ஸ்ருதி காமிக்க, விஜயாவும் பார்த்துட்டு அப்படின்றாங்க. நிறைய பேர் ஃபாலோவும் பண்றாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படின்னு சந்தோஷமா பாக்குறாங்க விஜயா. எல்லாரும் உங்களை பத்தி தான் பெருமையா பேசுறாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, பரவாயில்லையே, ஊர்ல இருக்கவங்களுக்காவது என்னை பத்தி தெரிஞ்சிருக்கே அப்படின்னு ரொம்ப பெருமையா சிரிக்கிறாங்க விஜயா. ஆன்ட்டி, இப்ப அதே மாதிரி திரும்பவும் ஒரு சான்ஸ் வந்திருக்கு, மேல ரூம் கட்ட பூஜை பண்ண போறாங்க, அதையும் நாம கண்டென்ட் ஆக்குறோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, விஜயா கொஞ்சம் யோசிச்சுட்டு எப்படிங்கிறாங்க, நீங்க தானே ஆன்ட்டி வந்து முதல் செங்கலை எடுத்து வைக்கணும், உங்ககிட்ட சொல்லாம அவங்க பாட்டுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அவங்க 2 பேரும் என்னைக்குமா என்ன மதிச்சிருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ற விஜயா. இப்ப என்ன அவங்க கூப்பிட கூட இல்லை, அப்புறம் நான் ஏன் அங்க போகணும்னு கேக்குறாங்க விஜயா. ஆன்ட்டி, அவங்க கூப்பிடலன்னா என்ன, இப்பதான் நீங்க அங்க வரணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, புரியலையே அப்படின்னு விஜயா முகத்தை சுருக்கிட்டு கேக்குறாங்க. உடனே ஸ்ருதி ஆர்வமா எழுந்து வந்து அவங்க பக்கத்துல நின்னுகிட்டு, ஆன்ட்டி, இது மாதிரி கண்டென்ட் திரும்பவும் மாட்டாது, நீங்க ஃபர்ஸ்ட் செங்கல் எடுத்து வச்சுதான் அவங்க ரூம் கட்டவே ஆரம்பிக்கணும், நீங்க அங்க வந்து பேசுறது எதையுமே நான் வீடியோ எடுக்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் செங்கலை எடுத்து வைக்கும் போதுதான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணுவேன், அப்ப நீங்க சில விஷயங்கள் மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்ன சொல்லணும்னு விஜயா கேக்குறாங்க. சிம்பிள் ஆன்ட்டி, இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க அப்படின்னு ஸ்ருதி விஜயாவுக்கு ஏதோ சிலதை சொல்லி கொடுக்குறாங்க. விஜயாவும் ரொம்ப பெருமையா அதெல்லாம் தலையாட்டி கேட்டுக்கிட்டு அப்படியே கனவுலகத்துல மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆன்ட்டி அப்படின்னு ஸ்ருதி கூப்பிட, அப்படின்னு தூக்கத்துல இருந்து வந்த மாதிரி கேக்குறாங்க விஜயா. இப்படி மட்டும் பேசிட்டீங்கன்னு வைங்க, நீங்க தான் ட்ரெண்டிங்லயே இருப்பீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படின்னு கான்ஃபிடென்ட்டோட தலையசிக்கிறாங்க விஜயா. இவ்வளவுதானா அப்படின்னு விஜயா கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க ஸ்ருதி.
அங்க வந்து எப்படி பேசுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொடக்கு போட்டுட்டு எழுந்திருக்கிறாங்க விஜயா. அவங்க எழுந்து நடக்க ஆரம்பிக்க, அம்மா எங்கம்மா போறீங்கன்னு மனோஜ் உள்ளர வர்றாரு. டேய், மாடியில் ரூம் கட்டுறதுக்கு செங்கல் எடுத்து வைக்க போறேன்டா அப்படின்னு விஜயா சொல்ல, சரிம்மா அதுக்கு என்ன இப்போன்னு கேட்குறாரு மனோஜ். என்கிட்ட சொல்லாம அவங்க எப்படி பண்ணலாம்? இன்னைக்கு ஏன் கையால தான் முதல் செங்கல் வச்சாகணும் அப்படிங்கிறாங்க விஜயா. ஏமா அவன் கட்டுற ரூமுக்கு நீங்க எதுக்குமா போகணும் அப்படின்னு மனோஜ் கேட்க, டேய் அதெல்லாம் உனக்கு புரியாது, அப்பதான் ஆகும் அப்படின்றாங்க விஜயா. என்ன ஆகும் அப்படின்னு மனோஜ் கேட்க, அதுதான்டா வைரல் ஆகும் அப்படிங்கிற விஜயா ஸ்ருதி கிட்ட திரும்பி நீ வான்னு கூப்பிட்டுக்கிட்டு மாடிக்கு போறாங்க. மேல முத்து மேஸ்திரி கிட்ட, அக்கா இது போக என்னென்ன வாங்கணும், சிமெண்ட் செங்கல்லாம் எங்கெங்க வாங்கணும்னு சொல்றீங்களான்னு கேக்குறாரு. சரிப்பா, போக போக எல்லாம் பாத்துக்கலாம்ப்பா, அப்பப்ப நான் சொல்றேன்றாங்க மேஸ்திரி. விஜயா ரொம்ப எடுப்பா கெத்தா மேல வந்து நிக்கிறவங்க ஏன்னு கூப்பிடுறாங்க. விஜயாவை பார்த்த உடனே மீனா அப்படியே புன்னகை மண்ணியா பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் விஜயாவை திரும்பி பார்க்க, ஏய் என்னடா நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா கத்த, என்னம்மா என்ன ஆச்சுன்னு முத்து கேக்குறாரு. விஜயா பின்னாடி ஸ்ருதியும் அவங்க பின்னாடி மனோஜும் படியில நிக்கிறாங்க. ஏண்டா நீ அன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும் நான் தேவைப்பட்டேன், இப்ப முதல் செங்கலை எடுத்து வைக்க நான் வேண்டாமா அப்படின்னு விஜயா கேட்க, மீனா ஒரு அர்த்தமான சிரிப்போட ரவியை பாக்குறாங்க. அடுத்து முத்து அம்மா பக்கத்துல நகர்ந்து வந்துகிட்டு இருக்க, கூடவே வந்துட்டு இருக்காங்க மீனாவும். முத்து விஜயா முன்னாடி வந்து நிக்க, இது ஏன் வீடு, நான் கல் எடுத்து வச்சுதான் எங்க அப்பாவே இந்த வீட்டை கட்டினாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டும்போது என் கையால தானே கல் எடுத்து வச்சு உங்க அப்பா கட்ட சொன்னாரு. இப்ப மட்டும் என்கிட்ட சொல்லாம நீங்களே கட்டுவீங்களா அப்படின்னு விஜயா கேட்க, என்னடா இவ்வளோ உரிமை குரல் எழுப்புறாங்க அப்படின்னு முத்து ஆச்சரியமா பாக்குறாரு. அப்படியே மெதுவா திரும்பி மீனாவை பார்க்க, எல்லாம் ஸ்ருதியோட மாயந்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் பாக்குறாங்க. நாளைய ப்ரோமோவில் ஏண்டா என்ன கூப்பிட்டு எடுத்து வைக்க மாட்டியா, எனக்கு அந்த உரிமை இல்லையா அப்படின்னு விஜயா கேட்க, ஸ்ருதியா ஆமா அப்படி நல்லா கேளுங்க ஆன்டின்னு எடுத்து கொடுக்குறாங்க. பலகுரல், அம்மா இல்லாம செய்ய போறோன்னு யார் சொன்னா, அம்மாவுக்காக தானே வெயிட் பண்றோங்கிற அருமுத்து, இதுதான் கரெக்ட் டைம் செங்கலை வச்சிடுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறவங்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு செங்கலை எடுத்து வைக்கிறாங்க. சரிங்க எங்க ப்ளீஸ் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, விஜயா காது டு காது சிரிக்கிறாங்க. அடுத்ததா செங்கல் எடுத்து வச்சு முடிச்சோன்னே கற்பூர ஹாரத்தி காட்ட, ஆண்டி எங்க போஸ் கொடுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, டக்குன்னு திரும்பி போஸ் கொடுக்குறாங்க விஜயா. அடுத்ததா விஜயா அதுல பூவை எடுத்து வைக்க, சூப்பர் ஓகே அப்படின்னு டிசைனா ஸ்ருதி போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விஜயாவும் சலைக்காம சொல்ற சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சு புன்னகை மண்ணியா போஸ் கொடுத்துட்டு இருக்க. வர இந்த அம்மாவுக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல, அரலூசு மாதிரியே நடந்துக்கிறாங்க அப்படின்னு மனோஜ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.